ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வளர்பிறை ஏகாதேசி வழிபாடு. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு திதி உகந்தது. அந்த வகையில் பெருமாளுக்குரிய திதின்னு பார்த்தா ஏகாதேசி திதி. அதுவும் இன்னைக்கு புதன்கிழமையோடு வந்திருக்கிறதுனால மிகவும் அற்புதமான ஒரு யோகம் தரக்கூடிய நாள். ஏன்னா வளர்பிறை திதி ஏகாதேசி திதியில் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் மிகவும் சிறப்பான ஒன்று. இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய செல்வ வளத்தை நம்ம பெருக்கிக்கலாம். இந்த வழிபாட்டை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா 6லேருந்து 7:30 செய்யலாம். அப்படி இல்லைனாக்கா 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே நம்ம செய்யலாம். இந்த நேரத்தை தவற விட்டோம் அப்படின்னா மாலை 6:30லேருந்து 8:30 நீங்கள் செஞ்சிடலாம். இந்த தினத்தில் உங்கள் வீட்டில் பெருமாளுக்குரிய ஏதாவது பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. கோமதி சக்கரம், சங்கு, மகாலட்சுமி தாயாரோட உருவ சிலை, இப்படி இல்லைன்னா சால கிராம கல், சிப்பி, சோழி, இப்படி எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் அதுக்கு துளசி தீர்த்ததால் அபிஷேகம் செய்யணும். அப்படி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, துளசி தீர்த்தம் இருக்குது பார்த்திங்களா, துளசி தண்ணி, அதை வச்சு பெருமாள் படத்தை நல்லா தொடச்சி பொட்டு குங்குமம் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் துளசி மாலை நீங்கள் படத்துக்கு போடுங்க. துளசி மாலை போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். இதோட ஒரு ஸ்வீட்ஸ் ஏதாவது செஞ்சு கூட நீங்கள் வைக்கலாம். வெற்றிலை பாக்கு, பழம் இதெல்லாம் வைக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. பெருமாள் முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. இந்த ஒரு தீபம் ஏற்றுறதுனால எந்த தவறும் கிடையாது. பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க. ஓம் வாசுதேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. ஒரு தீபம் ஏற்றுறதுனால இந்த வழிபாட்டுக்கு எந்த ஒரு தவறும் கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்து 108 முறை ஓம் வாசுதேவாய நமக அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தீபதூபம் காட்டி உங்களோட பிரார்த்தனைகளை, கோரிக்கைகளை வச்சுட்டு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்லாம். இந்த தினத்தில் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் துளசி மாலை வாங்கி கொடுங்க. இந்த தினத்தில் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய செல்வ நிலை உயரும். ஏன்னா செல்வத்துக்கு அதிபதி பெருமாள், மகாலட்சுமி தாயார். இவங்களை நம்ம வணங்கும் பொழுது நமக்கு மகாலட்சுமி தாயாரின் கடைக்கண் பார்வை நிச்சயமாக கிடைக்கும். நம் வீட்டில் பெருமாளோட அனுகிரகம் இருந்துச்சுனாலே போதும், நம்முடைய ஏழ்மை நிலை அகன்று நம்முடைய பொருளாதார நிலை உயரும். நமக்கு செல்வத்துக்கு அதிபதியை நம்ம வணங்கும் பொழுது நம்ம வீட்டில் வறுமை நீங்கும், தரித்திர நிலை நீங்கி நமக்கு எந்த கடன் பிரச்சனையும் இல்லாமல் ஒரு செல்வ நிலை உயரும். அதனால் நிச்சயமாக இந்த நாளில் வளர்பிறை ஏகாதசி திதியில் நீங்கள் பெருமாளை வணங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை வளர்பிறை போல் வளர்ந்துக்கிட்டே வரும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மறந்துடாமல் இந்த நாளில் நீங்கள் பெருமாள் வழிபாட்டை பண்ணுங்கள். உங்களால் எது முடியலைனாலும் ஒரு துளசி தீர்த்தமாவது நிச்சயமாக உங்களுடைய பூஜை அறையில் வைங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடும் பெருமாள் தாயாரின் அருளோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.